ஐயா, நீங்கள் முதல் கேள்வி நான் கேட்டப்போ சொன்னீங்க இல்லறம் துறவரம் அதை பற்றி சொல்லும்போது இல்லறத்தில் இருந்துகிட்டே தான் நம்ம ஆன்மீக சேவையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி பார்க்கும்போதுங்க ஐயா, காரைக்கால் அம்மையாரை நீங்கள் ஒரு உதாரணமாக எடுத்துட்டா அவங்க இல்லறத்தில் தான் இருந்தாங்க. அவங்க தன் கணவனுக்காக தான் இறைவன்கிட்ட மாம்பழம் வாங்கினாங்க. அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் அவங்கள எல்லாத்தையும் திறந்துட்டு சிவன் கிட்ட எனக்கு இந்தது பிறவிய இந்தது என்ன சொல்றது, எனக்கு பேய் உருவம் கூட ஏன்னா சாதாரண உருவம் கூட வேண்டாம், என்னால் முடியலன்னுட்டு வாங்கிட்டு போற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தப்பட்டது. ஏங்க ஐயா? பல வீடியோக்கள்ல சொல்லுகிறேன், ஒரு மனிதன் ஞானத்தை உச்சநிலை அடையணும்னா ஒரு பிறவியில் அடையத்தில்லை, அதுக்கு பல பிறவிகள் தேவைப்படும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னோட சொன்னேன் நான் அப்பரை பற்றியும் ஞான சம்பந்தம். ஞான சம்பந்தருக்கு 8 வயசுலேயே ஞானம் பெறணும். ஆனால் அப்பருக்கு 80 வயசுலேயே முழுமை தர முடியாமல் நிலையில் இருந்தார். அப்போ இது எப்படி நியாயம்? ஞான சம்பந்தர் போன பிரிவில் உச்சத்தில் மறைஞ்சார், அதனால இந்த பிரிவில் பிறந்த உடனே ஞானம். அதே மாதிரி காரைக்கால் அம்மையார் முன்பிரிவிலே முழுமையை பெற்றிருந்தாங்க. இறைவன் அந்த அம்மாவை விரும்புறாரு. அதனால புருஷன் கொடுத்தமிச்ச மாம்பழத்தை வந்த பிச்சைக்காரனுக்கு அந்த அம்மா பரிமாறிட்டாங்க. அப்போ கணவன் சாப்பிடும் போது மாம்பழம் கொடு, மாம்பழம் வையன்னு. அப்போ அந்த அம்மா என்ன பண்றாங்க, இல்லைன்னு எப்படி சொல்றது இல்லையா? கணவன் கொடுத்தமிச்சத கணவன்கிட்ட போய் இல்லைன்னு எப்படி சொல்றது, நான் வேற யாருக்குன்னா கொடுத்துட்டேன்னு எப்படி சொல்றது அப்படின்னு இறைவன்கிட்ட போய் வேண்டுறாங்க. அப்போ ஒரு மாம்பழம் அந்த அம்மா கையில விழுந்த உடனே அந்த மாம்பழத்தை எடுத்துன்னு போய் புருஷனுக்கு பரிமாறிடுறாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, நீங்க கொடுத்த பழத்தை ஒரு ஆண்டிக்கு கொடுத்துட்டேன், ரெண்டாவது பழம் இனிப்பா இருக்கிறதுனால ரெண்டாவது பழம் நான் வாங்கி கொடுத்த மாதிரி இல்லையே, அதை விட சுவையா இருக்குது அப்படின்னும் போது இது இறைவன் தந்த பழம் அப்படின்னு அந்த மாதிரி சொல்றாங்க. அப்போ அந்த கணவர் என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி அதுதான் சொல்றது, நம்ம சரி ஒவ்வொரு விஷயத்தையும் சீரா சிந்திக்கணும், அப்பதான் அதனுடைய உண்மை தெரியும். மேலிட்டோட பார்த்தோம்னா தெரியாது. காரைக்கால் அம்மையாரு இதை சொன்ன உடனே கணவன் சொல்றாரு, நீ சாதாரண பெண் பிறவி இல்லை, நீ ஒரு தெய்வ பிறவி. நான் இவ்வளவு நாள் உன் கூட உனக்கு கணவனா இருந்தது நான் செய்த பாவம் அது, ஆனா இனிமேல் என் கூட இணைஞ்சு இருக்க கூடாது அப்படின்னு கணவன் தான் அமைச்சார தவிர இந்த அம்மா இல்ல இல்லையா? அதோட அங்கிருந்து வந்தாங்க, திருவள்ளங்காட்டுக்கு போனாங்க, முதுமையை அடைஞ்சிட்டாங்க, பாடினாங்க, சிவபெருமான் வந்தாரு, மோட்சம் கொடுத்தாரு. இன்னைக்கு திருவள்ளங்காட்டில் 10 நாள் அந்த அம்மா கோசம் விழா நடத்துறாங்க. எந்த ஒரு கதையை படித்தாலும் எந்த ஒரு பேச்சை கேட்டாலும் முழுமையா தெரியும், அப்பதான் நமக்கு உண்மை புரியும். முழுமையா கேட்காத உண்மை புரியாது. அது மாதிரி காரைக்கால் அம்மையார் கட்டாயமா